நிக்கி. ஜெயகாந்தன் சிறுகதை. செம்படவ குப்பம். 2 நாளாக மழை வேறு, ஒரே சகதி ஈரம். ஒரு தாழ்ந்த குடிசையின் பின்புறம் 2 குடிசைகளின் நடுவேயுள்ள இடைவெளியில் அவ்விரு கூரைகளின் ஓலைகளும் அந்த இடத்தில் சேர்ந்து ஒரு கூரையாகி ஒரு சிறு திட்டில் ஈரம் படாமல் காய்ந்த மிருதுவான புழுதி மண்ணை குவித்து நடுவில் குழி பரத்தியது போன்ற இடத்தில் 2 நாட்கள் வரை 5 நாய்க்குட்டிகளை பிரசவித்த ஒரு குப்பத்து நாய் மடியை தரையில் தேய்த்து கொண்டு தாய்மை பெருமிதத்துடன் பாரா கொடுத்து தன் குட்டிகளை பாதுகாவல் செய்தவாறு கடந்தும் திரிந்தும் அலைந்து கொண்டிருந்தது. காலையிலிருந்து காணோம், இனிமேல் அந்த நாய் வராது என்று செய்தியை குப்பத்து சிறுவன் ஒருவன் எல்லோருக்கும் அறிவித்தான். ஐஸ் ஹவுஸ் ஆண்ட பஸ்ல அடிபட்டு அந்த நாய் கூயா போச்சு. இந்த அறிவிப்புக்கு பிறகு குப்பத்து சிறுவர்கள் தைரியமாக இந்த குட்டிகளை தேடி வந்தனர். ஆளுக்கு ஒரு குட்டியை எடுத்துக்கொண்ட பின் கடைசி